Good morning students. So previous class chemistry நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா concentration of the oreல gravity separation fourth flotation பார்த்தாச்சு. So previous class leaching பார்த்தோம். leachingல first one cyanide process வந்து complete ஆச்சு. So next process is ammonia leaking. ஓகேங்களா, அமோனியா லீச்சிங். ஸோ அமோனியா லீச்சிங்கில் நம்ம க்ரஷ்டு ஓர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னாக்கா ஓர் எடுத்து சூட்டபிள் சால்வெண்ட்டில் போட்டு நம்ம டிசால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தட் ஓர் கண்டைன்ஸ் நிக்கல், காப்பர், கொபால்ட். ஓகேங்களா, ஸோ நிக்கல், காப்பர், கொபால்ட். ஸோ கொபால்ட் சிம்பிள் வந்து என்னென்னாக்கா CO, C வந்து கேப்ஸில் இருக்கணும், O வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ரியாக்ட் வித் வாட் அப்படின்னாக்கா என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா aqueous ammonia யூஸ் பண்ணுறோம். அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் டு ஃபார்ம் அ soluble காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ க்ரஷ்டு போகிற எந்த சால்வெண்ட்டில் போட்டு கரைக்கிறோம்னாக்கா aqueous ammonia அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர் டு ஃபார்ம் soluble காம்ப்ளெக்ஸ். That board contains what is the metal அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கல், காப்பர், கோபால்ட். ஓகேங்களா, ஸோ என்ன soluble காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா நிக்கல் அமோனியா காம்ப்ளெக்ஸ், தென் காப்பர் அமோனியா காம்ப்ளெக்ஸ், தென் கோபால்ட் அமோனியம் ஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் எப்படி எதுக்கணும் அப்படி தான் எழுதணும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே ஈக்குவேஷன்ஸ்லேயுமே இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸில் இருக்கவே கூடாது. ஓகேங்களா, 2+ மேலே போட்டிருக்கணும், 2+ மேலே போட்டிருக்கணும். ஸோ இந்த காங்கோ ரிமைன்ஸ், ஸோ நம்ம என்ன இம்ப்யூரிட்டிஸ் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குனாக்கா அயன் 3 ஆக்சைட்ஸ் ஆர் ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் அலுமினோ சிலிகேட்ஸ் இஸ் ப்ரெசென்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் இஸ் என்ன அப்படின்னாக்கா ஆசிட் லீக்கிங். என்னென்னு பார்க்க போகிறோம்னாக்கா ஆசிட் லீக்கிங். ஆசிட் லீக்கிங்கில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா சல்ஃபைடு ஓர். என்ன எடுத்திருக்கோம்னாக்கா சல்ஃபைடு ஓர்ஸ். ஸோ சல்ஃபைடு ஓர்ஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ ஜிங்க் சல்ஃபைட், தென் லெட் சல்ஃபைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்ஃபைட். ஸோ நிறையா இருக்கு அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம ஸ்பெஷல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக ஜிங்க் சல்ஃபைட் அண்ட் லெட் சல்ஃபைட். ஸோ the sulfide ore reacted with hot aqueous sulfuric acid, the presence of air, to form a soluble complex and elemental sulfur. என்ன எடுத்துக்கோங்கனாக்கா elemental sulfur நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we take a zinc sulfide. என்ன எடுத்துருக்கோம்னாக்கா zinc sulfide. ஸோ zinc sulfide formula is it NS. So it is an insoluble compound that is treated with sulfuric acid, the presence of oxygen, to form soluble compound of zinc sulfate is formed. Next பார்த்தீங்கன்னாக்கா elemental sulfur is liberated, so byproduct is water. ஓகேங்களா, ஸோ கீழே வந்து ஒவ்வொரு காம்பவுண்டும் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் aqueous, that is a solid medium, that is a liquid medium, then the aqueous, then gaseous medium, then solid medium. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் ரைட் பண்ணதில் சம் மிஸ்டேக்ஸ், சிம்பிள் மிஸ்டேக்ஸ் ப்ரெசன்ட் இருந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ஸில் மட்டும் எந்த ஒரு தப்புமே வரக்கூடாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரியாக்டன் சைட், ஸோ 2 zinc is there. ஓகேங்களா, 2 zinc. ஸோ இந்த சைட் நம்மளுக்கு எத்தனை இருக்குனாக்கா 2 zinc is ப்ராடக்ட் சைட் 2 zinc. ஸோ zinc is compensated. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைட், ஸோ 2s, இங்கே ஒரு 2s இருக்குது. ஓகேங்களா, அப்போ 2 + 2, ஸோ 4 சல்ஃபர் இஸ் தேர் ஃபார் ரியாக்டன் சைட். ஃபார் ப்ராடக்ட் சைட், ஸோ இங்கே ஒரு 2s, ஸோ இங்கே ஒரு 2s இருக்குது. ஸோ 4 is compensated. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஹைட்ரஜன் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 × 2, 4 hydrogen in reactant side. ஸோ ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 2 × 2, 4. ஸோ காம்பன்சேட்டட் ஆஃப் என்னன்னாக்கா ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 × 2, 8 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன். ஸோ ரியாக்டன் சைட் 10 ஆக்சிஜன் இஸ் தேர். ஸோ அதே போல் நம்ம ப்ராடக்ட் சைட் 4 × 2, 8 ஆக்சிஜன். ஸோ ப்ளஸ் 2O. ஸோ நமக்கு என்னன்னாக்கா 10 ஆக்சிஜன். ஸோ காம்பன்சேட்டட். ஓகேங்களா, coming to the next type. So what is it? Alkali leaching. என்ன பார்க்க போகிறோம்னாக்கா alkali leaching. So alkali leachingல so as usual, so ore is treated with aqueous alkali. எதில் நம்ம வந்து போட்டு கரைக்க போகிறோம் அப்படின்னாக்கா so aqueous alkali. So alkali nothing but so first group elements form பண்ணுற hydroxides தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேனாக்கா alkali. So either it may be sodium hydroxide, sodium carbonate, potassium hydroxide. So these are the examples. ஓகேங்களா, so ore, so that is treated with aqueous alkali to form a soluble complex. ஓகேங்களா,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பாக்சைட் ஓர் எடுக்க போகிறோம். என்னன்னாக்கா பாக்சைட் ஓர். ஸோ பாக்சைடுன்றது எதோட ஓர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் அலுமினியமோட சீஃப் ஓர். ஓகேங்களா? ஸோ பாக்சைட் that is treated with sodium hydroxide or sodium carbonate in the presence of water at ஸோ எத்தனை கெல்வின் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 470 to 520 கெல்வின் at 335 atmospheric pressure is applied. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கிவ்ஸ்க்கு மேலே போடுறது எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எழுதினா தான் ஃபுல் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் சின்ன ஒரு தப்புனாலும் ஃபுல் மார்க்ஸுமே உங்களுக்கு என்ன அது போயிடும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டு ஃபார்ம் soluble sodium meta aluminate complex. Soluble complex ஃபார்ம் ஆகுது. That name is sodium meta aluminate complex. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், we take a bauxite that is treated with sodium hydroxide, so in the presence of water at 470 to 520 Kelvin at 335 atmospheric pressure to form soluble sodium meta aluminate complex is formed. Okay va? So coming to the equation, so bauxite formula Al2O3 XH2O, so we take Al2O3, so reacts with the sodium hydroxide in the presence of water, so நம்ம temperature then pressure apply பண்ணதை போட்டிருக்கோம். So to form hot solution of sodium meta aluminate complex is formed. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அலுமினியம், ஸோ இந்த சைடு 2 அலுமினியம் இருக்குது. ஸோ 2 அலுமினியம் இஸ் பேலன்ஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் சைட் ஆல்சோ. ஓகேங்களா? தென் ஆக்சிஜன், we go to the oxygen. So 3 oxygen present in one reactant. So another reactant contains a 2 oxygen. ஓகேங்களா? ஸோ 2 oxygen present ஆயிருக்கு. ஸோ அப்போ 3 + 2 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ another reactant contains a 3 oxygen. ஸோ 5 + 3 8 oxygen in reactant side. ஸோ for product side. ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே 4 இருக்குது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் 2. ஸோ அப்போ 4 × 2 8 oxygen. ஸோ compensated of oxygen. ஓகேங்களா? So the another reactant contains 2 sodium. So 2 sodium. So for reactant side, so product side also, so compensated. So then hydrogen. So 2 hydrogen in one reactant. So another reactant contains 3 × 2 6. Appa 6 + 2 8 hydrogen is there for reactant side. For product side 4 × 2. So 8 hydrogen is compensated. Okay. So next the hot solution, that complex, that is a complex we take neutralized by, which is very very important point, that complex is neutralized by carbon dioxide gas to form precipitate of, that is a hydrated aluminum oxide. பேர் என்னதுனாக்கா hydrated aluminum oxide. ஓகேங்களா? ஸோ byproduct is sodium bicarbonate. ஸோ இங்கே எக்ஸ் வந்திருக்கனால நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ன்றதுல நம்மளுக்கு எத்தனை மாலிகுல்ஸ் வேணால் நம்ம அங்கே போட்டுக்கலாம். ஸோ அதனால் நம்ம பேலன்ஸ் பண்ண வேணாம். ஸோ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஹாட் சொல்யூஷன் நியூட்ரலைஸ்ட் பை கார்பன் டை ஆக்சைடு கேஸ் டு ஃபார்ம், நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குனாக்கா ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு, பை ப்ராடக்ட் இஸ் சோடியம் கார்பனேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு த ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு that is strongly heated at 1670 Kelvin. ஸோ எத்தனை கெல்வின்க்கு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1670 கெல்வின்க்கு நல்லா இந்த ப்ரிசிபிடேட்டை ஹீட் பண்ணும்போது டு ஃபார்ம் அலுமினா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அலுமினா இஸ் ஃபார்ம். தட் ஃபார்முலா இஸ் Al2O3. பியூர் அலுமினா இஸ் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா நம்ம பாக்சைட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரில் ப்ரெஷர் அப்ளை பண்ணி டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி போடும்போது நம்மளுக்கு சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் சோடியம் மெட்டா அலுமினேட். ஓகேங்களா? தட் சோடியம் மெட்டா அலுமினேட் that is neutralized by carbon dioxide gas to form நம்மளுக்கு hydrated aluminum oxide is formed. ஓகேங்களா? that precipitate hydrated aluminum oxide so strongly heated in the presence of what Kelvin அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1670 Kelvin to form நம்மளுக்கு என்ன ஃபார்ம் இருக்குன்னா pure alumina. that formula is Al2O3. ஓகேங்களா? for this process, so which is impurities அப்படின்னு பார்த்தோம்னாக்கா iron oxide and titanium oxide is the impurities. ஓகேங்களா? so this is also very very important, 1 marks. ஸோ நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவாய்ட் மிஸ்டேக்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அனதர் ஒன் பேலன்ஸ் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, அந்த ப்ராசஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உடனே படித்து எழுதி பார்த்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறையா எழுதி பார்க்காம இருக்கீங்க. ஸோ எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்க்க தான் உங்களுக்கு வந்துட்டு மெமரி ஆகும். ஸோ மறக்காமல் இருக்கும். நடத்தும் போதே அன்றைக்கே படிச்சிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ மேக் இட் ஃபாஸ்ட்டாக எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.